பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். 1 ராஜாக்கள் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். ஒன்று ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் முதல் 30 வசனங்களிலிருந்து 60 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. சீரியருக்கும் இஸ்ரவேலருக்கும் எத்தனை வருஷம் யுத்தம் இல்லாதிருந்தது? மூன்று வருஷம். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. டேஸ் வருஷத்திலே டேஸ் ராஜாவாகிய யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்திற்கு போனான். மூன்றாம் வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத். 1 ராஜாக்கள் 22:2. கேள்வி எண் 3. ராமோத் எங்கே உள்ளது? கீலேயாத்தில். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 4. கீலேயாத்திலுள்ள ராமோத் நம்முடையதென்று அறியீர்களா? யார் யாரிடம் கேட்டது? ஆகாப் தன் ஊழியக்காரரிடம். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 5. ராமோத் யாருடைய கையில் இருந்தது? சீரியா ராஜாவின் கையில். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 6. டேஸை சீரியா ராஜாவின் கையிலிருந்து பிடித்து கொள்ளாமல் சும்மா இருப்பானேன் என்று ஆகாப் டேஸிடம் கூறினான். ராமோத்தை தன் ஊழியக்காரரிடம். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 7. ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண ஆகாப் யாரை அழைத்தான்? யோசபாத்தை. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 8. நான் தான் நீர் யார் யாரிடம் கூறியது? யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபிடம். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 9. என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய டேஸ் உம்முடைய டேஸ் என்று யோசபாத் ஆகாபிடம் கூறினான். என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்று. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 10. எதை விசாரித்து அறியும்படி யோசபாத் ஆகாபிடம் கூறினான்? கர்த்தருடைய வார்த்தையை. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 11. கர்த்தருடைய வார்த்தையை டேஸ் விசாரித்து அறியும் என்று யோசபாத் ஆகாபிடம் கூறினான். இன்றைக்கு விசாரித்து அறியும் என்று. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 12. ஆகாப் எத்தனை தீர்க்கதரிசிகளை கூடி வரச் செய்தான்? ஏறக்குறைய 400 தீர்க்கதரிசிகளை. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 13. நான் கீலேயாத்திலுள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா? யார் யாரிடம் கேட்டது? ஆகாப் ராஜா 400 தீர்க்கதரிசிகளிடம். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 14. ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா என்று ஆகாப் 400 தீர்க்கதரிசிகளிடம் கேட்டபோது அவர்கள் அளித்த பதில் என்ன?
போம் ஆண்டவர் ராஜாவின் கையில் ஒப்புக்கொடுப்பார். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 15 விசாரித்து அறிகிறதற்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசியை தேடினவன் யார்? யோசபாத். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 16 ஆகாப் ராஜா எந்த தீர்க்கதரிசியை பகைத்தான்? மிகாயா தீர்க்கதரிசியை. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 17 மிகாயா தீர்க்கதரிசி யாருடைய குமாரன்? இம்லாவின் குமாரன். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 18 ராஜாவே அப்படி சொல்ல வேண்டாம், யார் யாரிடம் கூறியது? யோசபாத் ஆகாபிடம். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 19 மிகாயா என்னை குறித்து டேஸ் அல்ல டேஸ் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவன் என்று ஆகாப் யோசபாத்திடம் கூறினான். நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவன் என்று. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 20 மிகாயாவை சீக்கிரமாய் அழைத்து வரும்படி ஆகாப் யாரிடம் கூறினான்? பிரதானிகளில் ஒருவனிடம். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 21 ஆகாபும் யோசபாத்தும் எங்கே ராஜவஸ்திரம் தரித்து கொண்டவர்களாய் தம் தம் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்தனர்? சமாரியாவின் ஒளிமுக வாசலுக்கு முன்னிருக்கும் விசாலத்திலே. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 22 சகல தீர்க்கதரிசிகளும் எவர்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொன்னார்கள்? ஆகாப் மற்றும் யோசபாத்திற்கு முன்பாக. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 23 கேனானாவின் குமாரன் பெயர் என்ன? சிதேக்கியா. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 24 சிதேக்கியா தனக்கு எதை உண்டாக்கினான்? இருப்பு கொம்புகளை. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 25 இருப்பு கொம்புகளால் சீரியரை முட்டி நிர்மூலமாக்கி போடுவீர் என்று ஆகாபுக்கு சொன்ன தீர்க்கதரிசி யார்? சிதேக்கியா. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்படுபவரா நீங்கள்? வேதாகம கேள்விகளை தெரிந்து கொள்ள நினைப்பவர்களா நீங்கள்? அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26 சிதேக்கியாவுக்கு இசைவாக தீர்க்க தரிசனம் சொன்னவர்கள் யார்? சகல தீர்க்கதரிசிகள். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 27 கீலேயாத்திலுள்ள ராமோத்துக்கு போம் உமக்கு வாய்க்கும் யார் யாரிடம் கூறியது? சகல தீர்க்கதரிசிகளும் ஆகாபிடம். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 28 டேஸ் வார்த்தைகள் டேஸ் ராஜாவுக்கு நன்மையாய் இருக்கிறது என்று பிரதானி மிகாயாவிடம் கூறினான். தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் ஏக வாக்காய் ராஜாவுக்கு நன்மையாய் இருக்கிறது என்று. கேள்வி எண் 29 உம்முடைய வார்த்தையும் அவர்களில் ஒருவர் வார்த்தையைப் போல இருக்கும்படி நன்மையாகச் சொல்லும் யார் யாரிடம் கூறியது? ஆகாபின் பிரதானி மிகாயாவிடம். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம்.
கேள்வி எண் 30 எதையே தான் சொல்லுவேன் என்று மிகாயா பிரதானியிடம் கூறினான். கர்த்தர் தன்னிடத்தில் சொல்வதையே சொல்லுவேன் என்று. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 31 கர்த்தர் என்னிடத்தில் சொல்வதையே சொல்லுவேன் என்று டேஸ் கொண்டு மிகாயா பிரதானியிடம் கூறினார். கர்த்தருடைய ஜீவனை கொண்டு. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 32 நாங்கள் கீலேயாத்திலுள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா? யார் யாரிடம் கேட்டது? ஆகாப் மிகாயாவிடம். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 33 ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா என்று ஆகாப் மிகாயாவிடம் கேட்டதற்கு அவன் முதலில் கூறிய பதில் என்ன? போம், உமக்கு வாய்க்கும், கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்புக்கொடுப்பார் என்று. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 34 நான் எத்தனை தரம் உன்னை டேஸ் வேண்டுமென்று ஆகாப் மிகாயாவிடம் கேட்டான்? ஆணை இடுவிக்க வேண்டுமென்று. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 35 மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல சிதறப்பட்டவர்கள் யார்? இஸ்ரவேலர். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 36 இஸ்ரவேலர் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல எங்கே சிதறப்பட்டதை மிகாயா கண்டார்? மலைகளிலே சிதறப்பட்டதை. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 37 இஸ்ரவேலருக்கு டேஸ் இல்லை என்று கர்த்தர் கூறினார். எஜமான் இல்லை என்று. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 38 அவரவர் தம் தம் வீட்டிற்கு சமாதானத்தோட திரும்ப கடவர்கள் என்று தீர்க்க தரிசனம் உரைத்தது யார்? மிகாயா. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 39 கர்த்தருடைய வார்த்தையை கேளும், யார் யாரிடம் சொன்னது? மிகாயா ஆகாபிடம். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 40 கர்த்தர் எதின் மேல் வீற்றிருந்தார்? தம்முடைய சிங்காசனத்தின் மேல். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 41 கர்த்தரின் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் நின்றது யார்? பரமசேனை. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 42 கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரமசேனையையும் கண்டது யார்? மிகாயா தீர்க்கதரிசி. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 43 நான் அவனுக்கு போதனை செய்வேன், யார் யாரிடம் சொன்னது? ஒரு ஆவி கர்த்தரிடம். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 44 ஆகாப் போய் ராமோத்தில் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டது யார்? கர்த்தர். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 45 நீ அவனுக்கு டேஸ் செய்து அப்படி டேஸ் பண்ணுவாய் என்று கர்த்தர் ஒரு ஆவியிடம் கூறினார். போதனை செய்து நடக்க பண்ணுவாய் என்று. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 46 ஆகாபின் டேஸ் எல்லாரின் வாயிலும் டேஸ் ஆவியாய் இருப்பேன் என்று ஒரு ஆவி கர்த்தரிடம் சொன்னது. தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்று. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 47 போய் அப்படி செய், யார் யாரிடம் கூறியது?
கர்த்தர் பொய்யின் ஆவியிடம். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 48. கர்த்தர் உம்மை குறித்து டேஸ் சொன்னார் என்று மிகாயா ஆகாபிடம் கூறினான். தீமையாக சொன்னார் என்று 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 49. ஆகாபின் தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாயிலும் கர்த்தர் எதை கட்டளையிட்டார்? பொய்யின் ஆவியை. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 50. மிகாயாவை கன்னத்தில் அடித்தது யார்? சிதேக்கியா. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 51. டேஸ் எந்த வழியாய் என்னை விட்டு உன்னோடே பேசும்படி வந்தது என்று சிதேக்கியா மிகாயாவிடம் கேட்டான். கர்த்தருடைய ஆவி. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 52. நீ டேஸ் கொள்ள டேஸ் பதுங்கும் அந்நாளிலே அதை காண்பாய் என்று மிகாயா சிதேக்கியாவிடம் கூறினான். ஒளித்து கொள்ள உள்ளறையிலே பதுங்கும் நாளிலே. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 53. சமாரியா பட்டணத்து தலைவன் யார்? ஆமோன். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 54. ஆகாப் மிகாயாவை பிடித்து எவர்களிடத்தில் கொண்டு போனான்? ஆமோன் மற்றும் ராஜாவின் குமாரனாகிய யோவாசிடத்திற்கு. 1 ராஜாக்கள் 22-26. கேள்வி எண் 55. ஆகாப் யாரை சிறைச்சாலையில் வைத்தான்? மிகாயாவை. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27 வசனங்கள். கேள்வி எண் 56. மிகாயாவுக்கு எவைகளை கொடுக்கும்படி ஆகாப் ராஜா கட்டளையிட்டான்? இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 57. நான் டேஸ் வருமளவும் மிகாயாவுக்கு இடுக்கத்தின் அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுங்கள் என்று ஆகாப் கூறினான். சமாதானத்தோடே வருமளவும். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 58. ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள் என்று கூறியது யார்? மிகாயா. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 59. ஆகாபும் யோசபாத்தும் எங்கே போனார்கள்? கீலேயாத்திலுள்ள ராமோத்துக்கு. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி எண் 60. வேஷம் மாறி யுத்தத்திலே பிரவேசித்த ராஜா யார்? இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். ஜாயின் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.